அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பொறியியல் மாணவர் 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராரு. அவரோட ஜூனியர் ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் நட்பா பழகிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் தனியா அந்த கேம்பஸ்க்குள்ள ஒரு மரத்தடிக்கு கீழ உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் கேம்பஸ்க்கு வெளியில ஒரு பிரியாணி கடை நடத்திட்டு வரான். அந்த பிரியாணி கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அன்னைக்குன்னு பார்த்து இந்த கேம்பஸ்ல 7 என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த 7 என்ட்ரன்ஸ்லயும் உள்ள வந்தா மாட்டிப்போம் அப்படிங்கிறதுனால பின்னாடி இருக்கக்கூடிய சூர்யா நகர் வழியா ஏறி குதிச்சு அந்த கேம்பஸ்குள்ள உள்ளார வரான். வந்தவன் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த தனியா செல்போன்ல படம் பிடிச்சு அதை அவங்க கிட்ட எடுத்து வந்து காமிக்கிறான். காமிக்கும் போது அந்த பையனை அடிச்சு துன்புறுத்தி ஓட விட விரட்டியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் நான் ஒரு 3 ஆப்ஷன் தரேன். இந்த 3 ஆப்ஷன் நீ ஒத்துக்கிட்டீன்னா இந்த வீடியோ வெளியில போகாது. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டையும் அனுப்பிடுவேன். உங்க டீனுக்கிட்டையும் அனுப்பி உன் டிசியும் கிழிச்சு இந்த இடத்துல படிக்க விடாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஒன்னு, இந்த வீடியோவை நான் டீனுக்கு அனுப்புவேன். 2வது, நான் சொல்ற மாதிரி நீ இணங்கணும். 3வது, இன்னொரு சாரும் இந்த மாதிரி கேட்பாரு, அதுக்கும் நீ இணங்கணும் அப்படின்னு 3 ஆப்ஷனை சொல்றான். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அந்த பொண்ணு அழுது கெஞ்சுது, இதை யாருக்கிட்டையும் காமிக்காதீங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுது. ஆனா எதையுமே பொருட்படுத்தாம, எதையுமே காதுல வாங்காம தான் என்ன தேவையோ அதுலயே குறியா இருக்கான். அந்த பொண்ணு அங்கிருந்து ஒரு மறைவான இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு இருக்கான். கேவலமான விஷயத்தை செஞ்சது கூட மட்டும் இல்லாம அதை தன்னோட செல்போன்ல வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறான். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவும் வச்சு அந்த பொண்ணை மிரட்டுறான். நான் எப்பப்பெல்லாம் கூப்பிடுறனோ நீ வந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை உங்க அப்பாவுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செல்லுல இருந்த அவங்க அப்பா நம்பர் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் மிரட்டுறான். இது மட்டும் இல்லாம இவன் இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்க முன்னாடியே இவனுக்கு ஒரு போன் வருது. அந்த போன்ல நான் மிரட்டிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்துல எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு அழுவுது, கெஞ்சி, இதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாம இவள் ஒரு கேவலமான செயலை செய்யறதுக்கு யார் இவனுக்கு தைரியம் கொடுத்தது? இவன் இதை முதல் தடவை செய்யல, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை இதை மாதிரி செஞ்சிருக்கான். ஏகப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவனுடைய செல்போனை பறிமுதல் செஞ்சு பார்த்தா ஏகப்பட்ட வீடியோ இருக்கு, நிறைய பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு தைரியமா வெளியில வந்து யோசிச்சு தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட கலந்து முடிவு பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவனை கைது செஞ்சு அவனை விசாரிச்சப்ப இவன் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. திருட்டு, வழிப்பறி, ஏற்கனவே ஒரு பாலியல் வழக்கு வேற இருக்கு. இந்த மாதிரி குற்ற வழக்கு பின்னணியுடைய ஒருத்தவனை ஒரு எஜுகேஷன் நடக்கக்கூடிய இடத்துலலாம் கடை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கவே கூடாது. ஏன்னா இது ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, தொடர்ச்சியா செய்யறானா இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் இந்த தைரியம் கொடுத்தது? இந்த வேதனையான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா, அந்த பொண்ணு தைரியமா தனக்கு நடந்தது யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அந்த பொண்ணு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே முழுசா சொல்லுது. அது எஃப்ஐஆரா பதிவு பண்றாங்க. ஆனா அந்த எஃப்ஐஆரை சமூக வலைதளத்துல பரவி விட்டாங்க. அப்படி பரவுனதுல அந்த பொண்ணோட பேர், அட்ரஸ் எல்லாமே இருக்கு. ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்திருக்கும். இந்த சமுதாயம் நம்மளை எப்படியாவது காப்பாற்றும் அப்படின்னு நம்பிக்கையில தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. இந்த மாதிரி பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய விலாசத்தையோ, அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய பேரு, அவங்களோட சொந்தக்காரங்க எந்த டீட்டெயில்ஸும் வெளியிடக்கூடாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னே இந்த சமுதாயத்தில் உள்ள நாம அந்த பொண்ணை தான் நம்மளை காப்பாற்ற முடியல. ஆனா அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கூட நம்மளால காப்பாற்ற முடியாது. ஒரு பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அதை வெளியில வந்து சொல்லுதுன்னா அந்த தைரியத்தை நம்ம பாராட்டணும். அந்த பொண்ணுக்கு பின்னாடி நம்ம இந்த சமுதாயம் சேர்ந்து நிக்கணும். ஆனா இங்க எதுவுமே நடக்கல. அந்த பொண்ணு எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு, அவன் ஒரு கேவலமானவன், அவனை பத்தி நியூஸ் வெளில வரணும். அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான், என்னென்ன பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கான், வழிப்பறி பண்ணியிருக்கான், அவனை பத்தா நியூஸ் பரவணும். ஆனா தப்பு செஞ்சவன் கேஷுவலா இருக்கான். பாதிக்கப்பட்ட பொண்ணு குற்ற உணர்ச்சியில முடங்கி கிடக்கணுமா? இது என்ன மாதிரியான சமுதாயம்? நாமெல்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்கிறது வெட்கக்கேடானது. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள பெற்றவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு வெளியில ஒரு டியூஷனோ, ஒரு ஸ்கூலோ, ஒரு காலேஜோ போயிட்டு வரதுக்குள்ள அவங்க படுற பாடுங்கிறது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ பெரிய கஷ்டங்கள். ஆனா அதெல்லாம் மீறி எல்லாத்தையும் தடையெல்லாம் ஒட்டச்சு கிடிச்சு படிக்க வர பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு படிக்கிற இடத்துலயே நடந்துச்சுன்னா நாளைக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியும்? படிக்கிற இடத்துலையோ, வேலை செய்யற இடத்துலையோ பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னா அந்த பொண்ணுங்க பயப்படாம யாராவது வீடியோ எடுத்தாங்கன்னா, டேய் வீடியோ எடுத்தா பண்ணிக்கடா, என்ன வேணா பண்ணிக்கடா, காரி மூஞ்சில துப்புங்க, கேவலமா பேசுங்க, பயப்படாதீங்க. உங்களை வீடியோ எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் கேவலப்படணும், அசிங்கப்படணும். நீங்க ஏன் பயப்படணும்?
நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம். உங்க பக்கம் தான் அந்த சமுதாயமும் எல்லாருமே இருப்பாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்க நடந்தாலும் சரி, நீங்க எங்க வேலை செஞ்சாலும் எந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தாலும் அதை வெளியில தைரியமா சொல்லுங்க. இந்த மாதிரி குற்றவாளிகளை உடனடியா நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். அப்பதான் அந்த சமுதாயம் கொஞ்சமாச்சும் மாறும். நம்ம பயந்து பயந்து நமக்கு ஏதாவது ஆயிடும், நம்மளுக்கு அசிங்கமாயிடும், வெளியில போனா 4 பேர் பேசுவாங்க, இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பேசும் அப்படி நினைக்காதீங்க. அவனுங்கெல்லாம் நம்ம நினைச்சா என்ன நினைக்காட்டி என்ன. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது பெத்தவங்கள்ட்டயோ சொந்தக்காரங்கள்ட்டயோ சொல்லும் போது உடனே பெண்களை திட்டாதீங்க. என்ன நடந்திருக்குன்னு தெளிவா கேட்டுங்க. உடனே நம்மளோட கோபம்லாம் அந்த பொண்ணு மேலதான் இருக்கும். நீ தான் செஞ்சிருப்ப, ஏன் இப்படி போன, அப்படிலாம் எந்த பேச்சும் பேசாம உனக்கு நடந்திருக்கா, சரி ஓகே, இதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம், யாரை போய் பார்க்கலாம், எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டுமே யோசிங்க. உடனே பெண்களை திட்டாதீங்க. இது ஒரு மான பிரச்சனை அப்படிங்கிறதுனால தவறான முடிவு எடுத்துறாங்க. இதனால தான் பல பெண்கள் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே பயங்கரமா உலுக்கிக்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட கட்சிகள், ஏகப்பட்ட அமைப்பினர் இதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான கேம்பஸ்ல சரியான சிசிடிவி இல்ல, சரியான மின் விளக்கு இல்ல, சரியான செக்யூரிட்டி சிஸ்டமே இல்ல. பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புறதே அங்க உள்ளவங்க நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான். இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி குற்ற வழக்கு நடக்காம இருக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பா இருக்கக்கூடிய சிசிடிவி செக்யூரிட்டிலாம் ரொம்ப பாதுகாப்போட இருக்கணும். சில தினங்களுக்கு முன்னதான் இந்த மாதிரி ராமேஸ்வரத்துல ஒன்று நடந்தது. உடைமாற்று இடத்துல ஒருத்தன் சிசிடிவி வச்சு ஏகப்பட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி காட்டு பிராண்டிகளை, கேவலமான பிறவிகளை நம்ம வெளியில கொண்டு வந்து அவங்களுக்கான தண்டனையை வாங்கி தரணும். ஐயோ இந்த மாதிரி நடந்து போச்சு, இதை வெளியில சொன்னா அசிங்கம், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, மூடி மறைக்கணும் அப்படின்னு எந்த எண்ணமும் வைக்க வேணாம். தைரியமா வெளியில வந்து சொல்லுங்க. உங்களுக்கான பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கும். நன்றி.